போதை பொருள் ஒழிப்புன்னு மட்டும் சொல்லுவாங்க. அது என்ன போதை? மது போதை கிடையாதா? போட்டோ ஷூட் நடத்தக்கூடாது. நாங்கள் டவல் எடுத்துட்டோம், வீட்டில் சோறு பொங்கி கொண்டு வீட்டில் பொண்டாட்டி சமைச்சதா யாரு சமைச்சது அதையும் சொல்லணும்ல சேர்த்து. முதல்ல அதை கடத்துறது பூத விடுதலை சிறுத்தை தம்பிகள் தான் அதிகமாக இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. திமுக குண்டர்கள் இந்த 2 பேரும் தான் இதில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறது. இதில் இந்த சினிமா பஞ்சு டயலாக் கோட்டையில் உட்காந்து பேசுறது ஒரு பிரோஜனம் கிடையாது. இதுவே கடைசியாக இருக்கணும். நான் விட மாட்டேன். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இயக்குனர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததோ அதே சூழ்நிலை தான் இப்போவும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்க்கும்போது தமிழகத்தையே ஒழிக்க ஒரு சம்பவம் கோயம்புத்தூர்ல இப்போ நடந்திருக்கு. 10 வயது சிறுமிக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதற்கான பின்னணி காரணமே என்ன? சரி, இந்த ஆட்சி ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளால அவங்க இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு தானே ஒரு சிங்க பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிரிவை கொண்டு வந்தாங்க. அந்த பிரிவு என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அப்போ ஏன் செயல்படலை? இதில் அவங்க என்ன பங்கு எடுத்தாங்க? ஒரு 10 வயசு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே இன்னும் அந்த அவங்க வீட்டு வளாகத்தில் இதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதோ குடியிருந்தவன் வாடகை இருந்த ஒருத்தன் வண்டியில் 2 வீலரில் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்னு இவங்க சொல்லிட்டாங்க. குளத்தங்கரையில் கொண்டு போய் இதை சீரழித்து எல்லாம் பண்ணி அதை முகத்தெல்லாம் சிதைச்சி அதை கொலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக இருக்குது. நம்ம அந்த வீடியோ நான் பார்க்கல. இது ரொம்ப கொடூரமாக இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாங்க. 3 பேர் இதில் குற்றவாளிகள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த குழந்தை எதுக்கு கொண்டாங்கிறது தெரியாது. சும்மா கொல்ல மாட்டாங்க. எதுக்கு குளக்கரை கடத்திட்டு போனோம்? குளத்தங்கரையில் என்ன ஆள் இல்லாத இடத்துக்கு எதுக்கு கடத்திட்டு போய் இதை பண்ணணும்? அப்போ கற்பழிப்புங்கிறது இதில் மோட்டிவ். வேற இதில் என்ன இருக்க முடியும்? அப்போ ஒரு 10 வயசு ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு தான் தமிழகம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்லலை. அவங்க வச்சிருந்த அந்த ஏற்படுத்தின வந்த உடனே ஒரு டிராமா பண்ணாங்கல்ல, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இதை பண்ணானே, அது ஒரு வெட்டி வேலைங்கிறதுனால அதை அப்படி சொன்னேன். ஏற்கனவே அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று இருக்கு. அதை நீங்கள் பலப்படுத்தலாம். பெண்களுக்குன்னு சொல்லி ரோஸ் கலரில் ஒரு காருகர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கினாலே போதும் பாதுகாப்புக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், பல கருப்பையா சொன்ன மாதிரி தான், பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு படைய பெண்களை இதை வச்சுருப்பீங்க. அந்த பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாப்புக்கு போனால் தானே அவங்களால ராத்திரி நடைமுறை இப்போதைக்கு இது செயல்பட முடியும். கரெக்டான கேள்வி. வயசில் பெரியவர் கரெக்டாக கேட்டார். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை கடத்தி கற்பழித்து சீரழித்து கொலை பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு மூல காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு மருத்துவம் பார்க்காத வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. மூல காரணம் என்னன்னு தோண்டி பார்த்தீங்கன்னா, ஒன்று போதைப் பொருள், இன்னொன்று மது. வேற என்ன காரணம் இருக்கு? இங்கே தாவேக பொறுப்பேற்ற பிறகும் இதெல்லாம் சரியாக அதை முதலமைச்சர் குடிப்பழக்கத்தை விடணும். விட்டுட்டாரா இல்லைன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி இது இருக்குன்னா அதை அவர் விடணும். முதலமைச்சர் இப்போ இதுக்கு முன்னாடி நடிகர், அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவர் ஒழுக்கமாக இருக்கணும். அவருக்கு பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அப்பனாக இருந்துக்கிட்டு, அவருக்கு பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அப்பனாக இருந்துட்டு ஊருக்கு உபதேசம் பண்ண முடியாது. இதெல்லாம் அடிப்படையான விஷயம். மதுவில் இருந்து வெளிப்படணும். அது யாராக இருந்தாலும் சரி தான். அரசியலுக்கு வர முன்னாடி தனிப்பட்ட வாழ்க்கை என்னென்னு போயிட்டு இருக்காங்க, எப்படியும் போகிறாங்கன்னு விட்டுடலாம். ஆனால் நீங்கள் அரசியலுக்கு நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகும் நாங்கள் வெளிநாட்டு மதுவை தான் நாங்கள் குடிச்சிங்கன்னா அது சரியாக இருக்காது. அது வெளிப்படையாகவே பண்ணணும். அது நேரம் அப்போ தான் அது மக்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும், ஒரு முன் உதாரணமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் பின்தொடர்ந்து வராங்க. நடிகர் வேறு, நீங்கள் உங்களை நிறைய பேர் பின்தொடர்ந்து வந்துட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டீங்க. முதல்ல மதுவை ஒழிக்கணும் சார். இவன் 717 மதுக்கடைகளை நாங்கள் மூடணும்னு சொன்னாங்க. அது என்ன கிடையாது? அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? தமிழகத்தில் நாங்கள் பூரண மது விலக்கு அமல்படுத்த போகிறோம். அதனுடைய முதல் கட்டமாக ஒரு கட்டமாக நாங்கள் இவ்வளவு கடைகளை நாங்கள் நீக்கணும் அப்படியே நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி காரணமே அதுக்கு சொல்லப்படலை. சொல்லப்பட்ட காரணம் பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது, அப்புறம் அது ஆஸ்பத்திரி பக்கத்தில் இன்னமும் எடுக்கலை. பேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடியது, பள்ளிகள் பக்கத்தில் இருக்கக்கூடியது, வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது 500 மீட்டருக்கு உள்ள. அப்போ 500 மீட்டருக்கு அந்த பக்கம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நாங்கள் முதல் கட்டமாக மருந்து விலக்கை அமல்படுத்துறதுக்கு முதல் கட்டமாக இதை சொல்லணும்னா நம்ம சல்யூட் அடிக்கலாம். அது அப்படிலாம் பண்ணலை. இதை எடுத்து இன்னொரு இடத்த திறப்பாங்க. இப்போ தெரியாது, திறந்தது மூடினது எல்லாத்துக்கும் தெரியும், திறந்தது எங்கேன்னு நமக்கு தெரியாது. இல்லைன்னா நம்ம திறப்பாங்க, அவ்வளோதான். அதை அவங்க வெளிப்படையாக தெளிவுபடுத்தவே இல்லை. அப்படின்னா மது ஒழிப்புங்கிறத இவங்களுடைய இதில் இல்லை. அவங்க அவருக்கையிலே கொடுக்கல. நீ நல்லா நோண்டி பார்த்தீங்கன்னா கிடையாது. போதை பொருள் ஒழிப்புன்னு மட்டும் சொல்லுவாங்க. அது என்ன போதை? மது போதை கிடையாதா? இவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்காங்க. இந்த கஞ்சா, மீன், வெட்டமீன், இதுதான் போதைப் பொருள்.
அப்படி சொல்லி இவங்க உருட்டுறாங்க. மதுவும் போதைப் பொருள் தானே, அது திராட்சை ரசமா மாறிடுச்சு. அதான் அது டானிக். இது இங்கே சர்பத்து விற்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல ஒழிக்க வேண்டிய இந்த ரெண்டும் ஒழிக்காத வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்க தான் செய்யும், தடுக்கவே முடியாது. ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் அடித்தான் அப்படின்னா ஒரு 25% மிருகமாக மாறிடுவான். ஒருத்தன் கஞ்சா அடிச்சிட்டான்னா 100% மிருகமாக மாறிடுவான். அவ்வளோதான். அவன் என்ன பண்ணானே அவனுக்கே தெரியாது. நேற்று இந்த இதில் 3 பேரும் இப்போ துருவி உள்ள போய் ரொம்ப நோண்டி பார்த்தீங்கன்னா 3 பேரும் இப்போ கஞ்சா அடிக்டாக இருப்பாங்க. வேறு எதுவுமே இருக்காது. கஞ்சா போதைப் பொருள் இதில் உள்ள பாதிப்புக்கு உள்பட்ட ஆட்களாக தான் இருப்பான். அவனுக்கு தான் வந்து மிருகமாக மாற்றும். அவன் வந்து மனுஷனாக இருந்தான்னா ஓரளவுக்கு மனுஷனாக யோசிச்சான்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவனுக்கு மனசாட்சி இடம் கொடுக்காது. அந்த மனசாட்சியெல்லாம் கொன்னுட்டு அதுக்கு மேலே போகுதுன்னா போதைப் பொருளில் அவன் அந்த ரொம்ப மூழ்கி அவன் தன் சுய நினைவை இழந்து போய் இருக்கான்னு தான் அர்த்தம். அதுக்கு மூல காரணம் போதைப் பொருள். அப்போ போதைப் பொருள் புழக்கத்தை நீங்கள் நிப்பாட்டணும். நாடகம் போடக்கூடாது, ஃபோட்டோ ஷூட் நடத்தக்கூடாது. நாங்கள் வந்து டவல் எடுத்துட்டோம், வீட்டில் இருந்து சோறு பொங்கி கொண்டு வீட்டில் பொண்டாட்டி சமைச்சதா யார் சமைச்சது அதையும் சொல்லணும்ல சேர்த்து. அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாரு, மற்ற நாள்லாம் சாப்பிடலையே, அப்போ பட்டினி கிடக்காரு. அப்போ ட்ராமா பண்ண கிடையாது சார், நேர்மையாக இறங்கணும். இதில் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலியோட வேதனையோட அதில் பாதிக்கப்பட்டாலும் நானும் ஒரு ஆள். இந்த மதுனால பாதிக்கப்பட்டாலும் நான் மதுவெல்லாம் குடிக்கலை, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. எங்கள் அப்பா குடித்ததுனால எங்கள் வீட்டில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் சின்ன வயசில் என்ன நடந்ததுலாம் தெரியும். பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் தம்பி வந்து ஒரு 1ஆம் வகுப்பு படித்தான், 5 வயசு. ஒரு தம்பி காந்தி, அவன் இப்போ இல்லை. வீட்டில் ராத்திரி இவர் வந்து குடிச்சிட்டு வந்து பயங்கர பிரச்சனை. ஒரு 11 மணிக்கு மேலே. அப்போ 11 மணிக்கு மேலேனாலே 8 மணி 8:30 மணிக்கு எல்லோரும் பழுத்து தூங்கக்கூடிய இதாக இருக்கும் கிராமத்தில், அந்த சின்ன ஸ்கூலுக்கு போகக்கூடிய வயசில். ஆனால் அவர் 10 மணி 10:30 மணி 11 மணிக்கு தான் வருவார் குடிச்சிட்டு. என்றைக்கே ஒரு நாள் தான் குடிப்பார், அன்றைக்கே மனுஷனாக இருக்க மாட்டார். வந்தோடனே வீட்டில் வந்து பயங்கர தகராறு, அடி இதெல்லாம் இதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய ஈபேலேனே வெட்டி விட்டுட்டார். வெட்டி விட்டு இருட்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளெல்லாம் இல்லை அடித்து நொறுக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே நடந்து பயங்கர ரகலை பண்ணும்போது ஒரு கட்டில், அந்த நாறு கட்டில், வீட்டிலலாம் நமக்கு நாறு கட்டில் தான், அந்த நாறு கட்டில் கீழே போய் இவன் பதுங்கி போய் இப்படி இருக்கான். கடைசியில் பார்க்கும்போது இவன் அங்கே போய் இப்படி பதுங்கி இருக்கான். இதை நான்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன். அதனால் அந்த மதுவில் உள்ள தாக்கம் இது. போதைப் பொருள் மதுனாலேயே அந்த மாதிரி மிருகத்தனமாக ஆயிடுறாங்க. அப்போ போதைப் பொருள் எவ்வளவு லெவலுக்கு கொண்டு தெரியாதவனுக்கு நீங்கள் அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது. ஆனால் போய் கையை வெட்டினா கூட அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி தானே அது கொண்டு போகுது. அப்போ அதை நீங்கள் சுத்தமாக 0 லெவலுக்கு கொண்டு போகாத வரையில் இந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. ஏன்னா அது புறையோடி போச்சுது. கடந்த 5 வருஷத்தில் உச்சகட்டமாக போய் சேர்ந்துட்டு. எப்போமோ ஒரு 80-90களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் குடிப்பழக்கம் உள்ளவனே 2 பேர் தான் இருப்பான், ஒருத்தர் 2 பேர். கஞ்சாங்கிறதெல்லாம் எங்கள் ஏரியா பக்கமே கிடையாது. அப்போது 80-90களில் கஞ்சாங்கிறது எங்கள் ஏரியா பக்கமே இருக்காது. எங்கேயோ ஒருத்தன் திருட்டுத்தனமாக எவனோ ஒருத்தனுக்கு வாங்கிட்டு போனாங்க, கஞ்சா வாங்கிட்டு போனானோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். 2 பேர் குடிகாரனே அவன் குடிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேர் இல்லை கூட 4 பேர் வந்து சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கும். பீடி சிகரெட்டு கொஞ்சம் வயலுக்கு வேலைக்கெல்லாம் போகக்கூடியவங்க கொஞ்சம் 1-2 பேர் பீடி, சொக்கலா பீடி, 5 பீடி இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. அது நான் பார்த்துருக்கேன், அது இருந்திருக்கு, அது நடைமுறையில் இருந்திருக்கு. ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க கள்ளு சாராயம் குடிக்கிறவங்க ஊருக்கு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அப்படி இப்போ அப்படியே இருக்குது. இப்போ அப்படியே தலைகளை மாறி போச்சா. ஊரில் குடிக்க பழக்கம் இல்லாதவன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் 2 பேர் குடிப்பழக்கம் இல்லாதவன் அப்படின்னு கண்டுபிடிங்க, ஊரில் 1-2 கூட தேர மாட்டாங்க. அவ்வளோ தூரம் பழக்கப்படுத்தி கஞ்சா போய் சேர்ந்துட்டேன். எங்கள் ஊரில் வரைக்கும் கஞ்சா போய் சேர்ந்துட்டேன். எங்கள் ஊரில் நாங்கள் வந்து 3 கள்ளச்சாராய வரி 90களில் 3 சாராய வரியை உடச்சி ஊருக்குள்ளே மது விலக்கை அமல்படுத்தி வச்சுருக்கோம். ஊரில் டாஸ்மாக் வந்தால் கூட எங்கள் ஊருக்கு வராது. மருங்கூர் பேரூராட்சிக்குள்ளது ஒரு சமயத்தில் எம்ஜிஆர் காலம், கருணாநிதி காலத்துலலாம் எங்கள் ஊரில் கள்ளு கடை சாராய கடையெல்லாம் வச்சுருந்த இடம். அதை நாங்கள் தடுத்து இதே மாதிரி தான் 400 மீட்டரு இடைவெளி கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் ஏற்கனவே அமுல்படுத்தியிருக்கோம் மது விலக்கு. அதனால் வரக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டருக்கெல்லாம் மனு கொடுத்து இளைஞர் இயக்கத்துலேருந்து நாங்களே தடுத்து அது எங்கள் ஊர் எல்லையை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க, மருங்கூருக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் மருங்கூரில் தான் இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் உள்ளவெல்லாம் குடிகாரன் ஆகிட்டாங்க. மது விலக்குங்கிறது இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்குது, அடைமுறையில் இருக்குது. இப்போ அது வந்து ஒரு இது நாங்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சது, இன்றைக்கும் கள்ளச்சாரம் உள்ளே வராது, விடமாட்டாங்க. எப்படியாவது ஒரு பக்கத்தில் யாராவது 4 பேர் கிளம்பி அதை அடித்து நொறுக்கிடுவாங்க. கஞ்சா உள்ளே போயிட்டேன், என்ன செய்ய போகிறீங்க? கேள்விப்படும்போது நமக்கே வேதனை தான் இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு அப்படின்னு. அதனால் இந்த கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, அடுத்து நடக்கும். இது தொடர்ந்து நடக்க தான் செய்யும். அது நடக்காமல் இருக்கணும்னா போதைப் பொருள் முதல்ல 2 மதுவும் சுத்தமாக இருக்கக்கூடாது, போதைப் பொருளும் சுத்தமாக இருக்கக்கூடாது. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல அதை கடத்துறது. விடுதலை சிறுத்தை தம்பிகள் தான் அதிகமாக இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. திமுக குண்டர்கள் இந்த 2 பேரும் தான் இதில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறது. இதில் அப்புறம் வந்து இந்த முஸ்லீமில் உள்ள அந்த இதுக்குன்னு ஒதுக்கி சேர்ந்த ஜாபர் சாதிக்கு மாதிரி சில தண்ணி தெளித்து விட்டுருக்காங்க. அவங்க தண்ணி தெளித்து விடலை, இவங்க சேர்த்து தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் இதை சுத்தமாக நீங்கள் காலி பண்ணுங்க. வர்றது இங்கே மட்டும் அழியது மட்டும் இல்லை, இங்கேருந்து நேர இலங்கைக்கெல்லாம் போயிடுது. அது போதைப் பொருள் இங்கேருந்து நேர இலங்கைக்கு போய் இலங்கையில் திருகோணமலையில் நம்ம நேரில் அங்கே போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். அங்கே கிடைக்குது.
எங்கேருந்து போகுது அப்படி பார்த்தா இங்கே இருந்தால் தமிழ்நாடு வழியாக தான் போகுது. ஆந்திரா வழியாக போகல, கர்நாடகத்து வழியாக, தமிழ்நாடு வழியாக போகுது. கர்நாடகத்து வழியாக போகாது, ஆந்திராவிலேருந்து போகலாம், மேற்கு வங்காளத்துலேருந்து போகலாம். ஆனால் அங்கே இருந்தெல்லாம் அங்கே போகலை, தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. இதுதான் பக்கத்தில் இருக்குது. அதான் ராமேஸ்வரம் ஏரியாவிலேருந்து அதிகமாக போகுது. அதில் ஈடுபடுற நிறைய பேர் அப்பப்போ மாட்டுறாங்க, அது பிறகு அப்படியே போயிடுறாங்க. அங்கே ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, ராமேஸ்வரத்தில் 2 மீனவர் இருப்பாங்க, 4 பேர் முஸ்லீம் இருப்பாங்க. நல்லா நோண்டி பாருங்கள், இந்த செய்தியில் ஃபுல்லாக இந்த பேர் தான் 2 வந்துட்டு இருக்கும். அப்புறம் அவ்வளோதான், திருப்பி அங்கே ஜெயிலுக்கு போகும், பழையபடி வரும், வந்தோடனே பழையபடி இதே வேலையை ஆரம்பிக்கிறேன். இதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தாத வரையிலையும் இந்த சினிமா பஞ்சு டயலாக் கோட்டையில் உட்காந்து பேசுறது ஒரு பிரோஜனம் கிடையாது. இன்றைக்கும் பஞ்சு டயலாக் தான் பேசியிருக்காரு. இதுவே கடைசியாக இருக்கணும், நான் விடமாட்டேங்கிறத செயலில் கணிக்கிற ராஜா. நீங்கள் அன்னைக்கு வந்த உடனே நாங்கள் வந்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எல்லாம் சொல்லி சிங்க பெண் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கல்ல. அப்போ அந்த சிங்கப்பெண் படம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கட்டுப்படுத்த முடியாது சார். எத்தனை சிங்கப்பெண் வந்தாலும் இதெல்லாம் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. 8 கோடி பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நிவாரணம் தேடுங்க. அந்த இதை கட் பண்ணிட்டுங்கன்னா வராது. போதைப் பொருளை எங்கேயும் உள்ள வராத அளவுக்கு டைட் பண்ணுங்க. கடத்துறவன் விற்கிறவன் எல்லாத்துக்கும் ரிவீட் அடிங்க, சரியான தண்டனை கொடுங்க, அது பிறகு வராது. பயந்தானே சாராயம் விற்கிறவனை பிடிச்சி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போவீங்க, எல்லாம் ஒரு வழக்க பதிவு பண்ணீங்க, அப்படி விடுவீங்க, திருப்பி வந்து சாராயம் காய்ப்பான். அதான் நடந்துட்டு இருக்கு. கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்க்கலைன்னு சொல்லுங்க முதலமைச்சர். கள்ளச்சாராயம், நல்ல சாராயம், கள்ளச்சாராயம் காய்க்கலை இன்னைக்கு சொல்லுங்க. கல்வராயன் மலையில் இன்னைக்கு காய்க்கலைன்னு சொல்லுங்க. காய்ச்சிட்டு தான் இருக்காங்க, அது காலங்காலமாக காய்ச்சிட்டு தானே இருக்காங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தும். கள்ளச்சாராயத்தை மட்டும் நான் சொல்லலை, போதைப் பொருளும் இருக்கக்கூடாது, மதுவும் இருக்கக்கூடாது. ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது வரைக்கும் பெண்களுக்கு இந்த இடைஞ்சொல் இருக்க தான் செய்யும். இதேமாதிரி மிருகங்கள் மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை இல்லை, யாரும் கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நான் ஆட்சிக்கான்னு சொல்லலை. கடந்த 5 வருஷத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டு இப்போ இவங்க வந்திருக்காங்க. அடுத்து இவங்களும் அதை ஒழிக்கணுங்கிற ஐடியாவில் இருக்க மாதிரி தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க அதெல்லாம் செய்வாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இதை ஒழிச்சா சரியாயிடும். போதைப் பொருளுக்கு எதிராக அதுக்கு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஆனால் அதை எடுத்திருக்காங்களாங்கிறது கேள்விக்குறி. இப்போ தங்கு தடை இல்லாமல் தான் இப்போவும் அங்கே கிடச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் தற்காலிகமாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருப்பாங்க இந்த வியாபாரிகள். அதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தியிருப்பாங்க. பழையபடி அது ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு வந்துடும். வரக்கூடாது. அந்த அளவு கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் சல்யூட் அடிக்கலாம். நம்ம அதுக்கு வாய்ப்பு இருக்குமா எனக்கு தெரியல. வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்புறமா பார்ப்போம். மதுவை ஒழிக்கணும். இந்த 2 செய்யாத வரைக்கும் பெண்களுக்கு இந்த சீரழிவு இருக்கே தான் செய்யும். தடுக்கவே முடியாது. சொல்லிக்கலாம், கண்டனம் தெரிவிச்சுக்கலாம், போராட்டம் நடத்தலாம், எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணலாம், அவ்வளோதான் செய்ய முடியுமோ ஒழிய இல்லை நிரந்தரமான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. இது என்னுடைய கருத்து. இந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன கோரிக்கை, அதாவது வந்து இந்துடா திரைப்படத்தை இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அவசியம் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம், நீங்கள் தேடிலாம் பார்க்க வேண்டாம். யூடியூப் சேனலில் போய் இந்துடா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள், அது தானாகவே வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் கூட, தமிழில் இல்லைன்னா இங்கிலீஷில் INDHUDAA அப்படி நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த படம் வந்து வந்துடும். நம்ம லிஸ்ட்டில் நிறைய வந்துடும். அதில் நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணி நிறைய சேனல்களில் வந்திருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக பார்க்கணும், அவசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இல்லை அதுலேயும் உங்களுக்கு முடியலை அப்படின்னா 2 நம்பர் தரோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்பி தந்துடுவாங்க. 9094239666. இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பரும் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பரும் இதுதான். வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அனுப்ப முடியாமல் இருக்கக்கூடியவங்க, அனுப்பணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். அவசியம் நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.